கோயில்களில் கற்பூரம் சூடம் என்று சொல்லக்கூடிய கற்பூரம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இந்த பஞ்சபூதங்கள், அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை இழுத்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சூடம் என்று சொல்லக்கூடிய கற்பூரத்துக்கு உண்டு. இதுதான் கோயிலில் இந்த கற்பூரம் இது ஏற்றத்துக்கு உண்மையான காரணம் இதுதான். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் சொல்கிற போல் கோயிலில் கற்பூரம் எல்லாரும் தான் ஏற்றுறோம், நான் கூட தான் ஏற்றுறேன். அப்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை ஏற்றக்கூடிய முறை ஒன்று உண்டு. அதை அதை கேட்டு அறிஞ்சு குருமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதன் போல் யூஸ் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு கூட போக தேவையில்லை. சரியா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் நீங்கள் வீட்டில் கூட உங்கள் வீடே கோயிலாகிடும். அவ்வளோ சக்தி அந்த சூடம் என்று சொல்லக்கூடிய கற்பூரத்தில் இருக்குது. அது மனிதன்லேருந்து நீங்கள் தெய்வம் அப்படின்ற ஒரு சாமி சித்தர் போல் நீங்கள் வரலாம். ஓகேவா? இதுதான் அதோட உண்மையான அவ்வளோ ஆற்றல் இதில் இருக்குது. இதுதான் விஷயம். ஓகேவா? அது என்ன ஏது சொல்லி நீங்கள் கேட்டு சாமி யாருன்னா இருந்தாங்கன்னா, சித்தர்கள் யாருன்னா நீங்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு அறிஞ்சிங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இதுதான் ஃபேக்ட். ஓகேவா? ரொம்ப நன்றி. அரோகரா.